நான் ஒரே ஒரு இளநீர் வாங்கி தரேன், நீ பருப்போட பண்ணி சாப்பிட்ட அண்ணன் ஐயா இங்க இல்லன்ட்டு நான் சொன்னாரு. நான் போக மாட்டேன். அவரை சந்தித்து அவர் பார்த்து அவர் பேச வச்சு எனக்கு நல்லதாட்ட போயிடா, நீ நல்லா இருப்பான்ட்டு எனக்கு அவர் ஆசீர்வதித்த நான் கண்டிப்பா நான் மறுபடியும் நான் பெங்களூருக்கு நான் பரப்பிடுவேன். இல்ல நான் அவர் வர மட்டும் நான் பரப்பிடவே மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். உடல்நிலை சரியாகி வீடு திரும்பி இருக்கும் ரஜினிகாந்த் மீண்டும் உடனே திரைப்படங்களில் நடிக்க வேண்டுமா என்பதில் அவரது ரசிகர்கள் மத்தியில் வித்தியாசமான கருத்துக்கள் எழுந்து வருகின்றன. As a fan, ஒரு செல்ஃபிஷா எனக்கு தெரியும் பல ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ரஜினி சார் நடிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை. எஸ், ஸோ ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஷுட் நாட் ரிட்டையர். அவர் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எஸ், ஒரு another 1 or 2 months டெஃபினட்டா அவர் ஓகே ஆயிடுவார். டெஃபினட்டா ராணா ஆரம்பிச்சிடுவார். அவர் ராணா படம் வெளியே வருது, அவர் நல்லபடியாக இருந்தாலும் அது உங்களுக்கு போதும். நீங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பிரைமரியா உங்க ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. உங்க வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்தது நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க இருக்கணும். அதனால இப்போதைக்கு எந்த படமும் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுங்க. அவர் சினிமாவில் நடிச்சு இந்த ராணா படத்தை முடிச்சிடணும். ஏன்னா அவருக்கு இதுவரைக்கும் அவர் படம் பூஜைப்பட்ட எந்த படமுமே நின்னது கிடையாது. அதுதான் சூப்பர் ஸ்டார். படம் பண்ணணும் அப்படின்னு கூட இல்ல, உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை சுத்தி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஆனா கூட கண்டிப்பா யாராலையும் அதை தாங்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவர் தனது ஆரோக்கியத்தை முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதே பலரது எண்ணமும். மேலும் ஒரு சாரார் அவர் அரசியலுக்கு வந்தே தீர வேண்டும் என பிடிவாதமாக இருக்கிறார்கள். தலைவா, நீ தமிழ்நாட்டை ஆள வர வேண்டும். ஆள வர தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நல்லது செய்வது எங்களால் மட்டும்தான் முடியும். சிலருடைய நிறைய பேருடைய கோரிக்கை அவர் அரசியல்ல வரணும், தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும், அரசியலை தூய்மைப்படுத்தணும்னு சொல்றாங்க. அது எல்லாருடைய ரசிகருடைய கோரிக்கை. சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து நடிப்பாரா, அரசியலுக்கு வருவாரா, அவருக்கு மட்டுமே தெரியும். உங்க குரல சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதான் அப்படின்னு வச்சுக்க. அது சரி, அப்படின்னா உங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துடுற. செய்வல்ல, நாம சொல்றதான் செய்யறோம், செய்யறதான் சொல்றோம். மருத்துவத்தை விட மருந்துகளை விட என் ரசிகர்களின் பிரார்த்தனைகளும் வேண்டுதலும் தான் என்னை குணமாக்கியது என்று நடிகர் ரஜினிகாந்தே சொல்லும் அளவுக்கு பல்வேறு விதமான யாகம் செய்த ரசிகர்கள், அங்க பிரதட்சணம் செய்தவர்கள் என்று தங்களுடைய நடிகருக்காக பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் பார்க்க முடிந்தது. ஒரு தனி மனிதருக்காக இவ்வளவு மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவது தமிழகத்தில் அரிதான ஒரு விஷயம். கணேசன், இவரின் மனைவி ருக்மணி. இவர்களுக்கு ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக 2 குழந்தைகள். ருக்மணிக்கு குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆசாரிப்பள்ளம் என்ற ஊரில் இருக்கும் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார் கணேசன். அங்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டதில் ஏதோ குளறுபடி நடந்திருக்கிறது. அதன் காரணமாக ருக்மணியின் உடல் கருநிறமாக மாறியதுடன் அவர் கோமா நிலைக்கும் சென்றிருக்கிறார். 18/3/2011 அன்னைக்கு ஃபேமிலி பிளானிங் சம்பந்தப்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆசாரிப்பள்ளத்துக்காக நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். ஆப்ரேஷன் ரூமுக்கு கொண்டு போனாங்க. நாங்கள் 1 மணிக்கு 1:30 மணிக்கு வேணுமோ ஆப்ரேஷன் ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டே இருந்தோம். வெளியே வரவே யாரும் எந்த ஒரு சம்பவம் சொல்லல. கடைசியில் உள்ள இருந்து கோம நிலை, மயக்க நிலையில கொண்டு வராங்க. உடம்பு ஃபுல்லா கருப்பு இருந்தது. இது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே உண்மை நிலவரத்தையே இந்த டாக்டர்கள் சொல்லல. வாங்கிதான் விழுந்துட்டாங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. உடனே இந்த கரங்கெல்லாம் அழுது அடிச்சு புரண்டு கை காலெல்லாம் தட்டினா ஒன்றும் உணர்வு கிடையாது, கூப்பிட்ட சத்தம் கிடையாது, கண்ணு முழிக்கல, தண்ணியை டீ போட்டு கொடுக்குறாங்க. இப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை. உடம்பு ஃபுல்லா கருப்பாயிட்டு அவங்க உண்மை நிலவரத்தையே சொல்லல. மிகவும் ஆபத்தான நிலையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ருக்மணியை சேர்த்திருக்கிறார் கணேசன்.
56 நாளைக்கு பிறகு அவங்களாட்ட வந்து அவங்களுடைய ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை ராஜாஜி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அங்கே என்கிட்ட எழுதி சைன் வாங்கிட்டாங்க. ஆபத்தான நிலையில் பெற்றுக்கொண்டேன். அதுபோதும் அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருந்தது. அங்குள்ள டாக்டர்ஸ்கிட்ட கேட்ட பிறகு அப்படியே தான் இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்லை, நரம்பு மண்டலம் பாதிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. தவறான சிகிச்சையால் ஓர் ஏழை பெண்ணிற்கு நேர்ந்த இழப்பும் கொடுமையும் ஊடகங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள், கண்டன சுவர் ஒட்டிகள் என சில சமூக நல அமைப்புகள் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். பத்திரிகைகள்ல அரசு மருத்துவர்கள் கொடுத்த தவறான சிகிச்சை பற்றி செய்தி வருது. அந்த செய்தியை நாங்க சமநீதி, ஈக்குவல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு சட்ட உதவி மனித உரிமை அமைப்பை நாங்கள் நடத்தி வருகிறோம். அதன் சார்பாக மதுரை மருத்துவக் கல்லூரி ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ருக்மணியின் கணவரை நாங்கள் சந்தித்து பேசினோம். மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தின் முன்னால் அந்த தவறு செய்த மருத்துவர்கள் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், நாம் தகுந்த அவருக்கு நல்ல ஒரு தரமான உயர் சிகிச்சை அரசு மருத்துவமனையிலோ அல்லது தனியார் மருத்துவமனையிலோ கொடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணை ரிட் மனு தாக்கல் செய்தோம். இதற்கு முன்பும் இந்த மருத்துவமனையில் ருக்மணியைப் போல் ஏராளமான நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்கு காரணம் பணியில் இருக்கும் மருத்துவர்களின் கவனக்குறைவே என்றும் குற்றம் சுமத்தப்படுகிறது. ஒரு 7-8 இன்சிடென்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டுன்னா இந்த ஏழை எளியவங்க வந்து எங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? இது வந்து தொடர்ச்சி. இது வந்து ருக்மணி மட்டும் இதுல பாதிக்கப்படல, தொடர்ந்து வந்து இது பாத்தீங்கன்னா வந்து 8 பேர் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதுல 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது முழுக்க டாக்டரோட கவனக்குறைவால நடந்த இது வந்து விபத்து பார்த்துக்கோங்க. இது செக்பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் தொடர்கிறது. தன் மனைவி ருக்மணி கோமாவில் இருப்பதினால் தனது குடும்ப வாழ்வு மிகவும் சீர்குலைந்து விட்டதாக கூறுகிறார் கணேசன். குடும்பங்களுக்கு மனசு எவ்வளவு வேதனைகள் இருக்கும். பிள்ளைகள் ஒரு பக்கம் கதறி எழுது, நாங்க ஒரு பக்கம் இருக்கும், சொந்தக்காரங்களும் அப்படி எழுதிருக்கோம். டாக்டர்ஸ்ட அழுது பிறந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எதுவுமே பார்ப்போம் தான் சொல்றாங்களே. அது பிறகு எந்த முடிவுமே சொல்லுவாங்க, கிளியரா சொல்லுவாங்கல்ல. தாய்க்கு துணையாக தந்தை மருத்துவமனையில் தங்குவதால் கணேசன் ருக்மணியின் குழந்தைகள் ஆதரவு இன்றி இயங்குகிறார்கள். இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். எங்க அப்பாவும் அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. எங்க அண்ணன் நாங்க தான் தனியா இருக்கோம். படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியல எங்க அம்மா எல்லாத்துக்குனால. எப்பவும் அம்மா ஞாபகமா வந்துட்டு இருக்குது. எங்க அம்மா இருந்தாலும் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருப்போம், இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். எங்க அம்மா எங்களுக்கு ரொம்ப வேணும், எங்க அம்மா எங்களுக்கு நல்ல முக்கியம். அதனால அரசாங்க டாக்டர்கள் தான் எங்க அம்மாவை குணமாக்கி தரணும் கட்டாயம். தனக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் புகாராக எழுதி ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கும் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கும் அனுப்பியிருக்கிறார் கணேசன். மனுவின் தன்மையை அறிந்த நீதிபதி உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு ஓர் இடைக்கால தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். வழக்கின் தன்மையை விசாரித்த நீதியரசர் அவர்கள் தாய் மருத்துவமனையில் 120 நாட்களாக கோமாவில் இருப்பதையும், தந்தை அவர் அருகில் இருந்து பராமரிப்பதையும் பார்த்து குழந்தைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நிர்கதியாக நிற்பதனை பரிசீலனை செய்த நீதியரசர் அவர்கள் இடைக்கால நிவாரணமாக உடனடியாக சுகாதாரத்துறையின் செயலாளர் 50,000 ரூபாய் இடைக்கால நிவாரணமாக கணேசனுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்.
இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என நீங்கள்